வணக்கம், என்னோட பேர் ஹரிப்ரியா. ஆடிட்டர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் டீம்லேருந்து இந்த நியூ ஃபினான்ஷியல் இயருக்கான ஜிஎஸ்டி பில் புக்கில் எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், இன்வாய்ஸ் சீரிஸ். ஃபினான்ஷியல் இயரில் இன்வாய்ஸ் நம்பரை நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி நேம், அந்த ஃபினான்ஷியல் இயர் 001 அப்படின்ற கண்டினியூஷன் நம்பர். இந்த ஃபினான்ஷியல் இயர் எவ்ரி இயர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 2027, நெக்ஸ்ட் இயர் என்ன 27 to 2028 அப்படின்றது ஃபினான்ஷியல் எவ்ரி இயருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மார்ச் மந்தோட இன்வாய்ஸ் கண்டினியூஷன் நம்பர் நியூ ஃபினான்ஷியல் இயரில் கண்டினியூ ஆகக்கூடாது. இதுக்குன்னு புதுசாக பில் அடிச்சு தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும். கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் இது ரெண்டுத்துக்குமே செப்பரேட் இன்வாய்ஸ் நம்பர் தான் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஹெச்எஸ்என் கோடு. ஹெச்எஸ்என் கோடு அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸில் 5 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருந்தது அப்படின்னா இந்த 6 டிஜிட் கொண்ட ஹெச்எஸ்என் கோடு இருக்கிறது ரொம்ப கட்டாயம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன், இன்வாய்ஸ், இவெப் இது மூணுத்துலேயும் ஹெச்எஸ்என் கோடுன்றது சேமாக தான் இருக்கணும். அடுத்த பார்ட் இ இன்வாய்சிங். ஒரு பிஸ்னஸோட ஆனுவல் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா இ இன்வாய்சிங் அப்படின்றது ரொம்ப கட்டாயம். அதுவும் 10 கோடிக்கு மேலே இருந்தது அப்படின்னா இ இன்வாய்ஸ் அப்ளை பண்ண 30 நாளுக்குள்ளேயே IRPயில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. லேட் ஆச்சு அப்படின்னா பெனால்ட்டி அதிகமாக வர சான்சஸ் இருக்குது.